ஆபரேஷன் சிந்தூர் பெரிய அதிர்வலைகளை தேசம் முழுக்க ஏற்படுத்தியிருக்கிறது. பாகிஸ்தானுடைய டெரர் ஃபேக்ட்ரியை டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கோம். எப்படி டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய வரைபடங்கள் மூலமாக மேப்பில் மட்டும் இல்லை, ரடார் மூலமாக, படங்கள் மூலமாக இப்படித்தான் துல்லியமாக தாக்கி அழிக்கப்பட்டது அப்படின்னு ரொம்ப விரிவாக எந்த குழப்பத்துக்கும் இடம் இல்லாமல் இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் 2 பெண் அதிகாரிகள் மூலமாகவும் இந்திய வெளிவிவகாரத்துறை செயலாளர் மூலமாகவும் விளக்கியதை நம்ம பார்த்தோம். இந்த ஆபரேஷனுக்கு நாடு தழுவிய அளவிலையும் சரி, சர்வதேச அளவிலையும் சரி, ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் ஓவராலாக இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். நம்ம தேசம் தழுவிய அளவில்னு பார்த்தா ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர்லேருந்து நமது தமிழ்நாடு முதலமைச்சர் வரைக்கும் இதுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம், நாங்கள் தேசத்தின் பக்கம், இராணுவத்தின் பக்கம் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்ல பிஜேபி, காங்கிரஸ், அந்த கட்சி இந்த கட்சின்னு எந்த கட்சியாக இருந்தாலும் இப்படி அசாதுதீன் ஓவைசி அப்படின்னு அக்ராஸ் த பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் இதற்கு ஆதரவு. சர்வதேச அளவில் நமக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய நீண்டகால தந்திரமாக ரொம்ப நெடுகாலமாக இருந்து வந்தது. ஆனால் அதுலேயும் பாகிஸ்தான் தோற்று போயிருக்கிறத பார்க்கின்றோம். இதற்கு முந்தைய காலங்களெல்லாம் இப்படி ஒரு ஆபரேஷன் நடந்ததுக்கு அப்புறம் குளோபல் கண்டம்னேஷன் வரும். ஐநா பொதுச் செயலாளர் கண்டம் பண்ணுவார், அறிவுரைகள் எல்லாம் தாண்டி கண்டனங்கள் வரும். முதல்ல காஷ்மீர் பிரச்சனையை தீருங்க அப்படி இப்படின்னு தேவையில்லாத அறிவுரைகள்லாம் வரும். மத்திய கிழக்கு நாடுகளோ ஏன் சைனா கூட ரொம்ப ரெஸ்ட்ரெயின்டாக ரொம்ப கவனமான வார்த்தைகளை பயன்படுத்தி இந்தியாவை கண்டிக்காமல் சொல்லியிருக்கிறாங்க. சர்வதேச அரசியல் ஏன் அரசியலில் கூட நம்ம சொல்கிற விஷயங்களை தாண்டி சொல்லப்படாத விஷயங்கள் ரொம்ப அதிகம். இன்னைக்கு ஜப்பான் கூட சில வார்த்தைகள் 2 பேரும் பொறுப்பாக நடந்துக்கணும்னு வெளியில் அறிக்கை விடுறாங்க. பட் நம்ம இந்திய ஜப்பான் உறவை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ராஜதந்திரிகள்லாம் சொல்லக்கூடிய விஷயம், ஜப்பான் வெளியில் பேசுவது ஒன்று, நீங்கள் உள்ள இன்டர்னல் கான்வர்சேஷன், ஆஃப் த ரெக்கார்ட் கான்வர்சேஷன்ஸில் அவங்களோட கருத்து அப்படிங்கிறது, அவங்களோட நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது வேற. ஸோ இந்தியா அப்படிங்கிறது ஒரு டிப்ளமேட்டிக்காகவும் சரி, ராஜாங்க ரீதியாக சரி, அதே போல் பாதுகாப்பு ரீதியாக இலக்குகளை அழித்து, அதுவும் துல்லியமாக அழித்து வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம தயாராகவே தேசம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். முடிச்சாச்சு, இந்த ஆபரேஷன் முடிஞ்சாச்சு, நம்ம அடுத்த வேலையை பார்க்கலான்னு இல்லாமல் எல்லை பகுதிகளை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. ஈவன் ஆஸ் வி ஸ்பீக், இந்த நொடி நம்ம பேசிக் கொண்டிருக்கும் போதும் கூட எல்லை புறங்களில் த லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லுவாங்களே அந்த பகுதிகளில், ரஜௌரி செக்டர், இப்படி பல செக்டர்ஸில் 2 தரப்புக்கும் இடையே துப்பாக்கி சூடுகள் இவையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சற்று நேரத்துக்கு முன்பாக வந்த தகவல் படியே பார்த்தா ஒரு 10 இந்தியர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கவலை அளிக்கக்கூடிய விஷயங்களும் இன்னொரு பக்கம் இருக்கின்றன. ஸோ பாகிஸ்தான் தன்னுடைய ஹீட்டை எல்லைப்புறங்களில் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. பாகிஸ்தான் தரப்பில் சொல்லும்போது நம்ம ஒரு 100 பேருக்கு மேலே அழித்திருக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய கணக்கு. இப்பெல்லாம் வரக்கூடியது தோராய கணக்காக இருக்கும். பாகிஸ்தானும் கூட இதை மறைக்கவில்லை. 26 பேர் இறந்திருக்கிறாங்க, பலர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்கிறது. அவர்களுடைய மொழியும் கூட ரொம்ப ஒரு டொசைல் லாங்குவேஜாக தான் பார்க்க முடிகிறது. அஃப்கோர்ஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு. எப்படி பார்த்தாலும் இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஒரு வெற்றிகரமான மிலிட்ரி ஆபரேஷன்ஸில் ஒன்றாகும். ஏன் இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல, இந்த பிராந்திய வரலாற்றில், ஏன் உலக வரலாற்றில் கூட இந்த மிலிட்ரி காலேஜஸ்லாம் ஒரு ஐடியல் எக்ஸாம்பிளாக படிக்கிறதுக்கான ஒரு கிளாசிக் கேஸாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. நம்ம என்ன வெப்பன்ஸ் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு தகவல்களை பாரதி ராஜா சொன்னார். அஃப்கோர்ஸ் ராணுவம் சொல்லாது, ஃபார் ஆப்ரேஷனல் ரீசன்ஸ், அதை அதிகாரப்பூர்வமாக சொல்லாது. பட் எப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வகையான வெப்பன்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இது இவ்வளோ ரேடியஸ், இதை சுற்றி ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், பள்ளிகள் இருக்கலாம், வாழ்விடங்கள் இருக்கலாம். ஸோ அது பாதிக்கப்படக்கூடாது. எவ்வளோ கிலோ குண்டு தேவை, என்ன மிசைல் யூஸ் பண்ணணும், நம்ம ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணணுமா, இப்படி பல ஆப்ரேஷனல் கேல்குலேஷன்ஸ் போட்டு கடந்த 12 நாட்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரியான வார் கேமிங் எல்லாம் தொடர்ந்து ராணுவத்தில் நம்ம பாதுகாப்பு அமைப்பில் நடக்கக்கூடிய விஷயம். அவையெல்லாம் இதுக்கான தேவை வந்துவிட்டது அப்படின்னு துல்லியமாக திட்டமிடப்பட்டு பிசிறு எதுவுமே இல்லாமல் நடந்து முடித்திருக்கக்கூடிய இந்த ஆபரேஷன் சிந்தூர் பெரிய அதிர்வலைகளை நாடு முழுக்க ஏற்பட்டிருக்கிறது. உலக அளவில் இன்னைக்கு நீங்கள் எந்த சர்வதேச ஊடகத்துக்கு போனாலும் இதுதான் தலைப்பு செய்தியாக இருக்கிறது. முந்தைய காலங்கள்லாம் நிறைய கண்டனங்கள் பார்க்கலாம் இந்தியாவுக்கு, அதெல்லாமும் கூட நம்ம சைனாலேருந்து கூட நம்ம பார்க்க முடியல. டர்க்கியோட ரெஸ்பான்ஸ் கூட மியூட்டாக தான் இருக்குது. இன்னைக்கு பாகிஸ்தான் டிப்ளமேட்டிக்காகவும் ஐசோலேட் ஆகியிருக்கிறது. அந்த நாட்டிலையும் கூட இதில் நிறைய எதிர்வினைகள் வரலாம். அந்த நாட்டுடைய ஜெனரலுடைய எண்ணத்தால் உதிந்த பிரச்சனை இது. நாம் அமைதியை விரும்பக்கூடிய தேசம், அவர்கள் சீண்டினார்கள், அதற்கான பதிலடியை, தக்க பதிலடியை நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு மேற்கொண்டு இதில் நம்ம ரெப்பர்கஷன்ஸை சந்திக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முழு ஜாகிரதையோடு இருக்கின்றோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இன்று மாலை செக்யூரிட்டி ட்ரில் நாடு முழுக்க நடத்த திட்டமாக இருக்கிறது.
தமிழ்நாடும் கூட அதில் பங்கு கொள்கிறது. ஆனால் அதுவே கூட ஒரு கிளாசிக் மூவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, இவங்க இன்னைக்கு தானே நடத்துகிறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் கண்ணயர்ந்த நேரத்தில் அவங்களுடைய எந்த ராடார்லையும் சிக்காமல் அவர்களுடைய தாக்குதல்களுக்கு உள்ளாகாமல் நாம் இதை சாதிச்சு காட்டியிருக்கோம் அப்படின்னா இது ஒரு வரலாற்று வெற்றியாகத்தான், இந்திய ராணுவ வரலாற்றில் ஒரு பெரிய வெற்றியாகத்தான் பார்க்க முடியும். இதுக்கான நியாயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பெஹல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி அப்படின்னு ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயரிடப்பட்டு வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.